Exercise 2.1 fifth sum. Prove that the square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நம்பரை எடுத்து நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 ஸ்கொயர் எடுத்துக்குவோம், 16. இந்த நம்பரை 4 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வரும். சரியா? 5 ஸ்கொயர் எடுத்தோன்னா எவ்வளோ வரும்? 25. 4 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வரும். ஓகேங்களா? சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி 2 நம்பர் எடுத்து இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்கிறான். நம்ம இந்த மாதிரி நம்பரை எடுக்க முடியாது, ஏன்னா இது யூக்ளிட்ஸ் லெம்மா இல்லையா? அப்போ அந்த லெம்மாவில் எப்படி எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு சொல்யூஷன் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆறுங்கிற ஃபார்மேட்டை தான் எழுதணும் இல்லையா? அப்போ நம்ம எப்படி எடுக்கலாம் அந்த நம்பரை அப்படின்னு கேட்டால், 2q ஏ ஈக்குவல் டு 2q, அப்படி இல்லைனா ஏ ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1. ஏன்னா 2 நம்பர் இருக்கு இல்லையா? ஒன்றில் 0 வரணும், இன்னொன்றில் 1 வரணும் ரிமைண்டர். இதில் நம்ம 2 நம்பர் எடுப்போம். ஒரு ஈவன் நம்பரும் ஒரு ஆட் நம்பர் எடுப்போம். எடுத்து இது ரெண்டையும் அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ரிமைண்டர் 1 வருதா 0 வருதான்னு. என்ன சொல்லிக்கிறாங்க? ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர் அப்போ இல்லையா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2q ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ண எவ்வளோ? 4q ஸ்கொயர் இல்லையா? அப்போ ரிமைண்டர் என்னது? 0வாக இருக்குது இல்லையா? அப்போது 4 டிவைசபிள் தான். இதை வச்சு பார்க்கும்போது 4 டிவைசபிள் தான். 4 டிவைசபிள். இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் என்ன எழுதலாம்? 2q ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4q ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 4q. இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 4q ஸ்கொயர் ப்ளஸ் 4q ப்ளஸ் 1. என்ன காமன் எடுக்கலாம்? 4 காமன் எடுத்துலாம். அதில் இந்த 2 மட்டும் எடுத்தனா 4q காமன் எடுத்துலாம் இல்லையா? q ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. இங்கே பாருங்கள், இது mன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. வச்சா 4m ப்ளஸ் 1. ரிமைண்டர் என்னது? 1. அப்போது 4 டிவைசிபிள். அப்போ 2 நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. 4 ஆல் டிவைட் பண்ணும்போது 1 0 வருது. 4 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வருது. அவ்வளோதான் சம்.